ஹாய் மக்களே, இப்போ பச்சை மலை நம்ம தாம்பரத்தில் இருக்கக்கூடிய, எனக்கு எப்போச்சும் ஒரு மாதிரி தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தேன், வீடியோலாம் எடுத்து போடல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ஃபேமிலிஸ் அவங்களுக்கெல்லாம் இது தெரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுக்கிறேன். ஸோ மக்களே, உங்களுக்கும் தோணுச்சுன்னா இங்கே வாங்க. நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த இருக்குல்ல, அந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா சில கேள்விகளுக்கு கொஞ்சம் விடை கிடைக்கும். அதனால் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பிளேஸை தேடி வந்துடுறது என்னுடைய வழக்கம். இது ஒரு குட்டி மலை தான். மேலே வந்தால் மந்திரகிரி மகாயுக காளி கோவிலும் இருக்குது. ஸோ இந்த காளி கோவிலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காளி ஜெய காளி படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போட்டிருக்கும்போது நான், டைரக்டர், அப்புறம் ராஜன் 3 பேருமே இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் போட்டிருந்தோம். அப்போது இந்த கோயிலில் வந்து பூஜைக்கு வந்து நம்ம டைட்டில் சொல்லி பூஜை கொடுப்போமா பிரதர் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். அப்போ அவருக்கு வந்து இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் நின்று பூஜை நடக்கும்போது, தீபாராதனை கொடுக்கும்போது கரெக்டாக எல்லாருமே சேர்ந்து சொன்ன கோஷம் வந்து ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி அப்படின்ற கோஷத்தை சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே பயங்கர சர்ப்ரைஸாக போச்சு. என்னப்பா இது, நம்ம டைட்டில் சொல்லவே இல்லை, ஆனால் இங்கே பூஜை கொடுத்த உடனே அதனுடைய இந்த கோயிலுடைய கோஷமே வந்து அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியாக நமக்கு சில நல்ல விஷயத்த சொல்லணும் இல்லையா? ஸோ அப்படி எனக்கு அது தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மக்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன மலையேற்றம் பயிற்சி கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நல்ல இடம். ஆனால் வெளிச்சத்துலேயே வந்துட்டு ஓடி போயிடணும், இருட்டிலலாம் வரக்கூடாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் தான் கீழேருந்து மேலே வர்றதுக்கு. அழகாக கூட்டிகிட்டு வரலாம். கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்து குழந்தைங்களுக்கு காட்டி கொடுக்கும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும், இயற்கையோட ஒன்றி போய் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, எந்த இடம்னு போடுங்க. ஓகே, பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இறங்க ஆரம்பிச்சாச்சு. மரங்கள், மலைகள், காடுகளை எல்லாத்தையுமே காப்போம். இது தாம்பரம் மெயின் ரோடு. ஸோ மக்களே, தாம்பரத்துக்கிட்ட இருந்து அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் அது தாண்டினோடனே இடது பக்கத்துலேயே உள்ளே போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிடலாம். ஸோ நீங்களும் போகக்கூடியவங்க போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.